ஓகே, ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் யாவரும் சேர்ந்து உங்களை ஆராதிக்கவும், ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வேலையிலையும் ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் நல்ல முறையில் ஆராதித்தோம். ஆண்டவரே இப்பொழுது கூட உங்களுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாகிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரே சீர்படுத்தும்படியாக, ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருள் நீங்கி வெளிச்சம், இயேசு என்ற வெளிச்சம் எங்களுடைய உள்ளத்தில் உதித்து ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய பிள்ளைகளாக ஜீவிக்க நீங்கள் அனுகிரகம் பண்ணபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடியதான சிறு பிள்ளைகள், இங்கே இருக்கக்கூடியதான டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே இளம் தம்பதிகள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். யாவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கும்படி இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ரொம்ப நன்றி. சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற தலைப்பில் நம்ம தெய்வ செய்திகளை நம்ம படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இங்கே மேலே தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற இந்த கருப்பொருளில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே அந்த வாரத்திலேருந்து நம்ம தெய்வ செய்தியை நம்ம கேட்டுட்ருக்கோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டோமா? ஒருவேளை பெரியவர்கள், வேறு வாலிப பிள்ளைகள் யாருனா வெளியில் இருந்தால் நம்ம கூப்பிடலாம். தெய்வ செய்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக யாருனா வெளியில் இருந்தால் அவங்கள நம்ம கூப்பிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். வெளியில் யாருனா இருந்தால் கொஞ்சம் கூப்பிட்டு எவ்வளோ உட்கார சொல்லுங்கள். சரி, இன்றைக்கு நம்ம புதிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னென்ன தலைப்பில் படித்தோன்றதை நாம் நினைவு கூறுவது அது மிகவும் அது அவசியம். எல்லாருமே கருப்பொருளை நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லுவீங்க. பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை, இது எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்களா? என்ன கருப்பொருளாக நம்ம படிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கைன்றதை, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா உச்சரித்து நீங்கள் சொல்லுவீங்களா? ஆண்கள் நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன தலைப்பில் நம்ம படிக்கிறோம்? தலைப்புனாலும் கருப்பொருளாலும் நீங்கள், நான் மெயின் தலைப்பை தான் கேட்குறேன், ஞாபகம் வச்சுங்க. ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாங்களா? பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை. பெண்கள் பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை. சரிங்களா? நம்ம கொஞ்சம் பார்க்காமலே கூட நம்ம போகலாம். சரி, முதல் தலைப்பு அவருக்குள் ஜீவன் இருந்தது. இதை தான் நம்ம பார்த்தோம். முதல் தலைப்புன்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்லணும், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் இருந்தது. சரிங்களா? இது எல்லாருமே நீங்கள் சொல்லணும். நான் மறுபடியும் கேட்பேன், எல்லாருமே நீங்கள் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. முதல் வாரம். ரெண்டாவது வாரம் என்ன சொல்லுவீங்க? என்ன தலைப்பு ரெண்டாவது வாரம்? இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ரெண்டாவது வாரம் தலைப்பு என்ன? இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன், இப்படி ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ரெண்டாவது தலைப்பு, இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். மூன்றாவது, ஜீவன் என்ற பரிசு. சரிங்களா? ஸோ அந்த நித்திய ஜீவன் என்னென்னா அது ஒரு பரிசு, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக அந்த ஜீவன் என்ற பரிசில் எந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருது? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். சரிங்களா?
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய காலமாய் உருகிற நீரூற்றாக இருக்குன்னு சொல்லின்றதை நம்ம பார்த்தோம். இது 3வது வாரம். சரிங்களா? அடுத்து 4வது வாரம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியைகள் என்ன பண்ணுங்க, நடப்பீங்க. ஹோலி கம்யூனியன் வீக் போன வாரம் என்ன தலைப்பில் படித்தோம்? யோவான் 7ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? ஜீவனுள்ள நதிகள் தான். சரிங்களா? யோவான் 7 அது எடுங்களேன். யோவான் 7 எடுங்களேன், நம்ம அதை வாசிச்சிடலாம். 37, 38 வாசிக்கலாங்களா? பண்டிகையின் கடைசி நாளிலே, ஒரு நிமிஷம் இருங்க, ஆண்கள் ரெடியாக இல்லாங்களா? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கலாம். ஆமாம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், இது தலைப்பில் தான் போன வாரம் நம்ம படித்தோம். அப்போ மொத்தம் 5 தலைப்புங்களா? ஒரு கருப்பொருள், 5 தலைப்பு சொல்லாங்களா? கருப்பொருள் பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை. 2வது, அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது. 3வது, அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். 4வது, ஜீவன் என்ற பரிசு. 5வது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்கணும். 6வதா, கற்பொருளோடு சேர்த்து சொல்கிறேன், 6வது கணக்கு எது? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். சரிங்களா? ஸோ இன்றைய தலைப்பை முதலாவதாக நம்ம எழுதி கொள்ளலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாரும் ரெடி ஆகலைங்களா? தேவ செய்தியை நம்ம கேட்க வந்திருக்கோம் சொல்லும்பொழுது காலையில் ரொம்ப உற்சாகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். வசனத்தை வாயினால் திறந்து கூட வாசிக்கலைன்னா அது என்ன காரியன்றதை நீங்கள் தான் அதை யோசிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட்ன்றது வாட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் வி ஆர்? நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு கூட இவ்வளோ நம்ம யோசிக்கிறோம் சொல்லும்பொழுது சொல்லுங்களா? இல்லை பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிடலாங்களா? சொல்லுங்கள். பெட்டர் வி ஸ்டாப். வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். போதும். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்றது தான் இன்றையினுடைய தலைப்பு. சரிங்களா? ஓகே, தலைப்பை அப்படியே வைத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியில் முக்கியமாக நம்ம என்ன காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எத்தனை பேரை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மன்னிச்சிருக்கிறோம்? சரிங்களா? இல்லை எத்தனை பேர்கிட்ட, இல்லை இப்படி சொல்லலாம், எத்தனை பேரை நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறோம்? இல்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட என் கண்ணை ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுடைய கண்ணை நான் எடுத்துருவேன். என் பல்லை என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, அவங்களுடைய பல்லை நான் என்ன பண்ண போகிறேன், நான் எடுக்க போகிறேன். அப்போ பாருங்கள், எத்தனை பேரை நம்ம மன்னிக்காமல் நம்ம இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட பேசாமல் நம்ம இருக்கிறோம். அவங்கக்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவங்கக்கிட்ட நான் மூஞ்சி கூட கொடுக்கவே மாட்டேன், அவங்கள நான் கவனிக்க கூட நான் மாட்டேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். என்னை ஒரு கண்ணத்தை அரைஞ்சிட்டாங்கன்றதுனால நான் 2 கண்ணத்தில் என்ன பண்ண போகிறேன், நான் அறைய போகிறேன். வைராக்கியம், அவங்க வீட்டு வாசப்படியை நான் என்ன பண்ண மாட்டேன், மிதிக்கவே மாட்டேன். வைராக்கியம்.
அதே போல் மற்றவர்களுடைய நன்மையில் சந்தோஷப்படாமல் இருக்கிறது. மற்றவங்களுடைய வளர்ச்சி, மற்றவங்களுடைய நன்மை, மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கிறிஸ்தவர்கள் பரிபூரணமான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதில் சந்தோஷப்படணுமே தவிர நம்ம துக்கமாயிடக்கூடாது. ஒருவேளை அவங்க வளர்ந்துட்டாங்களே, இல்லை அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டா, நோ 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 சம்திங் ராங். என்ன சொன்னேன்? மற்றவர்களுடைய நன்மையில் சந்தோஷப்படாமல் இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தை விளைவிப்பது தான் பாவம் என்றது கிடையாது. மற்றவங்களுடைய நன்மையில் நம்ம சந்தோஷப்படாமல் இருக்கிறது கூட கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு பெரிய ஒரு பாவம். அப்போது நன்மையில் சந்தோஷப்படாமல் இருக்கிறது. அதே போல் மற்றவர்களுடைய பலவீனத்தில், மற்றவர்களுடைய இயலாமையில், மற்றவங்களுடைய தவிப்பில், மற்றவங்களுடைய சஞ்சலத்தில், மற்றவங்களுடைய வருத்தத்தில் சந்தோஷப்படுவது எவ்வளோ பெரிய பாவம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் சொல்லும்போது கூட நம்மள என்ன பண்ணுறோம்? மகிழ்கிறோம், மகிழ வேண்டும். ஆனால் மகிழவில்லை என்று சொன்னால் அது பாவம். அதே போல் மற்றவங்க உடஞ்சி போயிருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க, தவிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடையணும் பார்த்தீங்களா? அது பாவம். அப்போது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காரியம் எதை காட்டுகிறது என்றால் ஒரு இருளான ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணுகிறது? அது காட்டுகிறது. ஆனால் நம்ம இப்போ பார்த்தோம், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என்னை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இருளிலே நடவாமல் அவங்க ஜீவ ஒளியை அவங்க அடைந்திருக்கிறாங்க, அவங்களும் வெளிச்சமாக இருக்கிறேன்னு இருப்பாங்க சொல்கிறார். ஆனால் பாவம் என்பது மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் இருப்பது பாவம். பாவம் என்பது அவங்கக்கிட்ட பேசாமல் இருப்பது பாவம். பாவம் என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழி தீர்ப்பது பாவம். பாவம் என்பது வைராக்கியமாக இருப்பது பாவம். நீங்கள் யாராச்சும் நான் இவங்ககிட்ட பேசி இத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? மாற வேண்டியது நம்ம தான் மாறணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள், பரிபூரணமான வாழ்க்கையை பெற்றவர்கள் நம்ம தான் மாறணுமே தவிர ஒருவேளை அவங்க கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கற்றுக்கிற அதே சத்தியத்தை அவங்க கற்றுக்கொள்ளாதவங்களாக அவங்க இருக்கலாம். ஒருவேளை அவங்களும் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இராமல் கூட இருக்கலாம். அப்போது நான் இத்தனை வருஷமாக இவங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறதெல்லாம் அது இருளான வாழ்க்கைக்கு சமமான ஒரு காரியமே தவிர அது ஒரு வெளிச்சமான ஒரு காரியத்திற்கு, வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்கு உகந்த ஒரு காரியம் என்பது அது அல்ல. ஒருவேளை இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் கூட பிறந்தவங்ககிட்ட என்ன பண்ணாமல் இருக்காங்க? பேசாமல் இருக்காங்க. சிஸ்டர்ஸ், அக்கா தங்கச்சிங்களாக இருக்காங்க, பேசுகிறதில்ல. காரணம்னா என்னென்னமோ சொல்லுவோம். அண்ணன் தம்பிகளாக இருப்பாங்க, பேசுகிறதில்ல. ஒரே குடும்பமாக இருப்பாங்க, பேசுகிறதில்ல. ஏன்னா வைராக்கியம், பேசிடவே கூடாது. ஏன்னா வீண் பெருமை. நான் போய் தாழ்ந்து போயிட்டேன்னா, நான் போய் பேசிட்டேன்னா நான் தாழ்ந்து போன மாதிரி ஆகிடும் சொல்லி ஒரு வீண் பெருமை, வீண் வைராக்கியம். அப்போ இப்படியெல்லாம் மனிதர்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொன்னாலுமே கூட இன்னமும் கூட இருளான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேருக்கு வேணால் என்ன சொல்லிக்கலாம்? நான் கிறிஸ்துவை அறிந்தவன், நான் சபைக்கு போகிறேன், எங்கள் சபை எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈபி எதிரில் பெரிய சபையாக இருக்குது, எங்கள் சபை சத்தியம் சபை பேர், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் தான் சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் 1000 சொல்லலாம். ஆனாலுமே கூட ஒருவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஒருவரை நேசிக்கவில்லை என்று சொன்னால், வைராக்கியமாக நான் பேசவே மாட்டேன் என்று சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இன்னமும் இருளில் தான் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் காணவில்லை என்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா, எங்க அவங்க மன்னிப்பு கேட்டால் தானே நான் மன்னிக்கிறது? நோ நோ நோ. இயேசுவான சிலுவையில் தொங்குறாரு, கீழே இருக்கிறவங்க யாருமே அவர்கிட்ட என்ன பண்ணல, மன்னிப்பெல்லாம் கேட்கல. ஆனாலும் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி அவர்களுக்காக அவர் மன்னித்ததுனால தான் ஜெபம் செய்கிறார். அப்போது அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிப்பு என்ற காரியம் என்று தூரமாக இருப்பதாக, யாராக இருந்தாலுமே கூட நானும் ஒரு பாவி தான், நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான், என்னாலையும் தவற முடியும், நானும் தப்பு பண்ண முடியும் என்ற அந்த தாழ்மை யாரிடத்தில் நாம் வைத்திருக்கிறோமோ கண்டிப்பாக
மற்றவர்களுடைய காரியத்தை நாம் பொறுத்து கொள்வோம், மற்றவர்களுடைய காரியத்தை நாம் மன்னிப்போம், மற்றவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிநேகிதனே என்று அவர் அழைக்கிறார். தனக்கு துரோகம் செய்கிறான், தனக்கு பெரிய பிரச்சனையை பண்ணுறான்னு சொல்லி தெரிந்தாலுமே கூட இயேசுவானவர் எப்படி வெளிச்சத்திலேயே இருக்கிறார், இயேசுவானவர் எப்படி ஒளியிலேயே இருக்கிறார். அவர் இருள் என்ற இடத்துக்கு என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. என்னை காட்டி கொடுத்துட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நோ நோ. இயேசுவானவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. அப்போ இயேசுவானவர் அவர்தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர்தான் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர்தான் அந்த ஒளியை நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாமும் அவரை போல மற்றவர்களை மன்னிக்காமல், அவரை போல சரிங்களா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று நாம் பார்க்காமல் எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் மற்றவர்களோடு கூட ஒன்றிணைந்து வாழவும் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம இந்த வேலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய காரியத்தை நம்ம என்ன பண்ணுறது பகுதியில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இந்த ஸ்திரீ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு இருளான ஒரு வாழ்க்கையில் தான் இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இந்த ஸ்திரீ வாயை திறந்து ஆண்டவரே என்னை மன்னிங்கன்றதெல்லாம் எந்த ஒரு வார்த்தையும் அந்த ஸ்திரீ பேசலை. ஆனாலுமே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மன்னிக்க ரெடியாக இருக்கிறாரு. அவர் மன்னித்து, நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்கலை, நீ போய் நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத, நீ அட்வான்டேஜாக எடுத்துக்காத, நான் உன்னை மன்னிக்கிற காரியத்தை, நான் உன் மேலே அன்பு காட்டுற ஒரு காரியத்தை நீ அட்வான்டேஜாக என்ன பண்ணாத, எடுத்துக்காத. ஆனால் உன்னை உண்மையாலுமே முழு மனதோடு நான் தாராளமாக நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை நியாயம் தீர்க்க நான் என்ன பண்ணுறதில்ல, நான் போகிறதே இல்லை. அப்போ எதுதான் ஒரு பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை, எதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று நான் சொல்லுவோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு கிருபையை காட்டக்கூடிய வாழ்க்கை அது ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை. நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம். மற்றவங்க மீது இரக்கத்தை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வெளிச்சத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோன்றது அர்த்தம். மற்றவர்களை மன்னிப்பது, சரிங்களா, அழுகிறவர்களோடு கூட அழுவது, சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுவது, இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அழுகிறவங்களை பார்த்து நம்ம ஒரு நாளும் சிரிச்சிடக்கூடாது. நல்லா படட்டும், நோ நோ, அவங்க நல்லா அனுபவிக்கிட்டோம், நோ நோ. அப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தோம் நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குணாதிசயத்தை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அவங்களுடைய தாழ்மையில் நாம் களி கூறுவது எவ்வளோ பெரிய பாவம். அவங்க நல்லா அனுபவிக்கிட்டோம், எப்படிலாம் ஆடினாங்க, நோ நோ, அது கிறிஸ்துவே கிடையாது. கிறிஸ்துவை அவங்க அறியவே இல்லை, கிறிஸ்துவை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க இயேசுன்ற நாமத்தை சொன்னாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, சபையில் இருக்கக்கூடிய எந்த காரியத்தை அவங்க செய்தாலும் சரி, இயேசுவை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்க்கவே இல்லை. இயேசு யார் என்றே அவங்களுக்கு என்ன பண்ணல. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு கிருபையை காட்டுகிறவர், இயேசு இரக்கத்தை காட்டுகிறவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு நேசிக்கிறவர், இயேசு விட்டு கொடுக்கிறவர், இயேசு அழுகிறவர்களோடு கூட அழுகிறவர், இருக்கிறவர்களோடு கூட சிரிக்கிறவர். ஆனால் இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அழுகிறவர்களை பார்த்து சிரிக்கிறோம், சிரிக்கிறவங்களை பார்த்து ஐயோ சிரிச்சிட்டே இருக்காங்களே அழுகிறோம். பாருங்கள், ஒருவேளை இது சிரிப்பாக தோணலாம். ஆனால் பாருங்கள், ஆனால் அந்த ஹார்ட் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இருதயம் கொண்டதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ எப்படி நம்ம கிறிஸ்தவர்கள், அப்போ எப்படி பரிபூரணமான வாழ்க்கை என்று நம்ம சொல்ல முடியும்? அப்போ எப்படி நம்ம வெளிச்சத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொல்ல முடியும்? அப்போ இன்னும் இருளில் இருந்து கொண்டே நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நான் என்ன நானே ஏமாற்றிக்கிறேன், என்கிட்டயே நான் போய் சொல்லிக்கிறேன். ஒருவேளை இதை என்ன சொல்லணும்னா, சரி அவங்க பாவம் இல்லை, நீ ஏன் வந்து அவங்களுடைய நிலைமையை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி இதையுமே ஒரு இடத்துல குற்ற மனசாட்சினால் குத்தினாலுமே கூட நம்மளுடைய இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுவானா, இல்லை எவ்வளோ காரியம் அனுபவிக்கிட்டோம். அப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட மனுஷனை நம்ம வெளிக்காட்டுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ளாக ஒரு மனுஷன் வெளிப்படுவான். அந்த மனுஷன் மாம்சத்துக்குரிய மனுஷனா ஆவிக்குரிய மனுஷனான்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்லுங்கள், யார் கூடனா பல வருஷமாக நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா? சம்திங் ராங். நோ நோ. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்களே சொல்லுங்களா. யார் கூடனா நீங்கள் பல வருஷமாக பேசாமல் இருக்கீங்கன்னா, இந்த செய்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி படித்தவன் நானும் யோசித்தேன்.
நான் யார் கூடயும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியம் இல்லை. நானும் நன்றி சொல்கிறேன். வாட் எவர் பரவாயில்ல, முழு மனசோட நம்ம பேசணும். எஸ், அதுதான் வெளிச்சத்தினுடைய வாழ்க்கை. நீங்கள் யாருன்னா அப்படி இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட, ஒருவேளை உங்கள் வீட்டில், ஒருவேளை சபையில் நீங்கள் அப்படி இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்துவை நம்ம காணாதவர்கள் என்று தான் வேதம் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை நியாயம் தீர்க்குது. கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று தான் வேதம் நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு நியாயம் தீர்க்கிறது. இந்த பகுதியில் என்ன ஒரு நான் ரொம்ப சிறப்பான ஒரு வியந்தேன் என்று சொல்லும்பொழுது, இயேசுவானவர் இப்போ சுவிசேஷ புத்தகங்களில் அவர் நிறைய அற்புத அடையாளங்களை செஞ்சுருக்கிறாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பிசாசுகளை இயேசுவானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? துரத்தி இருக்கிறார். வாயின் வார்த்தையினால் துரத்தி இருக்கிறார். அதே போல் குஷ்டரோகிகளை இயேசுவானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். அதே போல் அநேக நோய்வாய் பிடித்தவர்களை இயேசுவானவர் குணமாக்கி இருக்கிறார். சரிங்களா? அதே போல் அநேகருக்கு இயேசுவானவர் பசியாக இருக்கிறத பார்த்து அப்பத்தையும் மீனையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். கண் இல்லாதவர்களுக்கு தன்னுடைய உமிழ்நீரினால் சேற்றை உண்டு பண்ணி கண்களில் இங்கே பூசி கண்ணை உண்டு பண்ணியிருக்கிறார். அதே போல் காது கேட்காத செவிடர்களை குணமாக்கி இருக்கிறார். நடக்க முடியாத சப்பானிகளை இயேசுவானவர் குணமாக்கி இருக்கிறார். அப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து இயேசுவானவர் ஒரு மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். சரிங்களா? ஆனால் இந்த கான்டெக்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு விபச்சாரின்ற ஒரு பெண்ணை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாருமே ஒதுங்கி போயிடுவாங்க, வெறுப்பாங்க. சரிங்களா? தள்ளிடுவாங்க. அவங்களுடைய கேரக்டர் என்ன பண்ணுவாங்க? எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா அவங்களாம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இயேசுவானவர் அப்படி பேசக்கூடிய அந்த கேரக்டர் உள்ள பெண்மணியை அவர் நேசிக்கிறார் சொல்லி சொல்கிறதுன்றது ஷாக். இப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மக்கிட்ட எந்த விதமான நீதியும் நியாயமும் இல்லாத போதும் கூட நம்ம அநேக வேலையை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளை ரொம்ப பெருசாக நம்ம நினச்சிப்போம். அவங்களாம் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மற்றவங்கள அவங்களுடைய கேரக்டர்ஸை நம்ம பேசுவோம். ஆனால் நம்மளுடைய கேரக்டர்ஸ் என்னன்றதை நம்ம நிதானிக்காமல் மற்றவங்களுடைய கேரக்டர்ஸ் என்னன்றதை நம்ம சொல்லுவோம். கேரக்டர். அப்போது இயேசுவானவர் அவர் ஒருவர் மட்டும்தான் மற்றவங்களுடைய கேரக்டரை குறை சொல்கிறதுக்கான எல்லா விதமான ரைட்ஸையும் பெற்றவர் அவர் தான். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போது அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருந்தும் கூட அந்த பெண்மணியை அவர் வந்து குற்றமாக அவங்களுடைய கேரக்டர் சொல்லி அது இப்படிப்பட்ட ஒரு விபச்சார பெண்ணு சேச்சே அப்படின்னு சொல்லி ஒதுக்காமல் எப்படி கிருபையை அவர் காட்டுகிறார், இரக்கத்தை அவர் காட்டுகிறார், எப்படி மன்னிக்கிறார், எப்படி நேசிக்கிறார், எப்படி அன்பு காட்டுகிறார் என்ற இடத்துக்குள்ளாக இயேசுவானவர் போவதுன்றது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்படையக்கூடிய காரியமாக அது இருக்கிறது. அப்போ யாரையுமே தாழ்த்தி, யாரையுமே தரக்குறைவாக, யாரையுமே அவங்களுடைய இயலாமையை வைத்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ பெரிய பாவமான வார்த்தைகள். அப்போ எல்லாருமே வந்து நானும் ஒரு பாவி, நானும் ஒரு சாதாரண இடத்துல தான் வந்தேன்ன்றதை நாம் நினைவு கூற மறந்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக மற்றவர்களை பற்றி இப்படி ஈஸியாக இழிவான காரியங்களை பேசிவிட்டு நம்மளால் போக முடியுமானா பேசிவிட முடியும். அவங்க குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? இல்லை எவ்வளோ பெரிய பாவமான வார்த்தைகள். அப்போது இன்னமும் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இருளில் இருந்து கொண்டு வெளிச்சம் வெளிச்சம் என்ற காரியத்தை போலியாக பொய்யாக அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மனதில் வைராக்கியம் ஏதாச்சும் வச்சுருந்தோன்னா நம்ம தான் இருளில் இருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் பாரு, நான் பரிசுத்தர், பயங்கரமான வைராக்கியத்தில் இருக்கேன், இவங்க எம்மனா நிற்கக்கூடாது, கெட் அவுட். நோ நோ நோ. அவர் அவ்வளோ பெரிய பரிசுத்தராக இருந்தாலுமே கூட தன்னை தாழ்த்தி அந்த பெண்ணை இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். கூடியிருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த பெண்ணை நியாயம் தீர்ப்பதற்காக தங்களுடைய கைகளில் என்ன பண்ணுறாங்க? நான் நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லி கல்களை எடுத்துக்கொள்கிறாங்க, கல்கள்னால எரிந்து அவளை கொள்வதற்கு. ஆனால் நியாயம் தீர்க்க அதிகாரம் உடையவராகி இருக்கக்கூடிய அவர் ஒருவர் நியாயம் தீர்க்காமல் அவளை மன்னிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இத்தனை வருஷம் சபையில் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நான் இவர்களை நேசிப்பேன், இவர்களை நேசிக்க மாட்டேன், இவர்களை கூப்பிடுவேன், இவர்களை கூப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு காரியம், அப்படின்ற ஒரு பாகுபாடுக்குள்ளாக போகாமல்
சரிங்களா? அப்போது இது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த பரிபூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்றால் அது வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பரிபூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ இந்த தலைப்பு இருக்குங்களா? பரிபூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்னது? வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சரிங்களா? இன்னொரு பேர் இருள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பரிபூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? இருள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சரிங்களா? இயேசுவின் இடத்துல வரும்போது தான் நம்மளுடைய இருள் நீங்கி நமக்குள்ளாக வெளிச்சம் உதிக்கிறது. அப்போ நீங்கள் சொல்லலாம், என்னங்க இயேசுக்கிட்ட வரும்பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, இயேசுக்கிட்ட பல வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேனே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணி ஆராதனை இருக்கும்போது நான் வந்திருக்கேன், 8 மணி ஆராதனை இருக்கும்போது வந்திருக்கேன், இப்போ 9 மணி ஆராதனை இருக்கும்போது நான் வந்திருக்கேன், நாளைக்கு நீங்கள் 10 மணினாலுமே நான் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட, அப்போ நான் வந்துட்டு தானே இருக்கேன். அப்போ இயேசுக்கிட்ட வர வாழ்க்கை தான் இருள் நீக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசுக்கிட்ட வருகிறது என்று சொல்வது சரிங்களா லிட்டரலாக நடந்து வரக்கூடிய காரியம் என்றது இல்லை. இயேசுவின் இடத்தில் வருவது அவருடைய ஆவியை பெற்ற காரியம். அவருடைய கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. அவர் மன்னிச்சார், நானும் மன்னிக்கிறேன், சரி விடு, சரி அவர் நேசிக்கிறார், நம்மளும் நேசிக்கலாம். அவர் கிருபையாக இருக்கிறார், நம்மளும் கிருபையாக இருக்கலாம். அவர் இரக்கமாக இருக்கிறார், நம்மளும் இரக்கமாக இருக்கலாம். அவங்க மன்னிப்பை கேட்கல, பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன். இதுதான் பரிபூரணமான வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்ற ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவின் இடத்தில் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்துவின் இடத்தில் பிணைந்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. இதுதான் இருள் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால், மன்னிக்காமல், நேசிக்காமல், விட்டு கொடுக்காமல், இறங்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால், கிருபையை காட்டாமல் இருப்போம் என்று சொன்னால், நாம் இன்னும் இருளில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதிகளில் நம்ம வரலாம். யோவான் 8ஆம் அதிகாரம். இயேசுவானவர் எப்படி தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு அதிக முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதிக முக்கியத்துவத்தை இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு அவர் கொடுக்கிறார். இங்கே நான் படிக்கும்பொழுது அந்த வார்த்தைகளை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இவர் காலையில் என்ன பண்ணுறாரு? தேவாலயத்துக்கு வர்றார். அப்போ பாருங்கள், இயேசுவானவர் நம்ம மார்க்கில் கூட பார்க்க முடியும். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு சென்று அங்கே தனியே ஜெபம் பண்ணினார் என்ற காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி லூக்காவில் பார்க்க முடியும். அவர் உயரமான ஒரு மலை மேலே ஏறி அங்கே போய் என்ன பண்ணார்? ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருந்தார். அதே போல் கெத்செமனே தோட்டத்தில் அவரும் என்ன பண்ணுறாரு? ரா பொழுதில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போ பாருங்கள், இயேசுவானவர் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்காக, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சம்பாஷிப்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசுவதற்காக அவர் தேவாலயத்திற்கு அவர் செல்லக்கூடிய நேரம் காலை வேளையில் அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் போகிறார். 1வது வசனம், இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். பாருங்கள், எவ்ரி பைபிள் வர்சஸ் டீச்சர்ஸ் லெசன். இந்த முதல் வசனம், இதுலேருந்து நான் என்ன பாடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லும்போது, அவர் காலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு? போகிறாரு. அங்கே போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் போதகம் பண்ணுறார். இங்கே மக்களும் பாருங்கள், அவர் போகிறாரு சொல்லும்போது மக்களும் என்ன பண்ணுறாங்க? போய் உட்கார்றாங்க. சரிங்களா? மக்களும் அதை போய் உட்கார்றாங்க. சரிங்களா? நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா எல்லாருமே அதுங்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ். ரெண்டாவது வசனம், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது. சரிங்களா? காலையில் மார்னிங் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? டெம்பிளுக்கு போகிறாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் போகிறார். அவர் வந்தபோது இந்த ஜனங்களையும் நான் கொஞ்சம் பார்க்குறேன், ஜனங்களையும் நான் பார்க்க கற்றுக்கிறேன். பாருங்கள், அவர் வரார் சொல்லும்பொழுது அவர்கிட்ட உபதேசத்தை கேட்கலாம்,
அவர்கிட்ட போய் படிச்சுக்கலாம் சொல்லி போய் அவங்களும் வராங்க பாருங்களேன். பாராட்ட வேண்டிய காரியம், அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காரியம். சரிங்களா? அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த 1வது வசனம், இயேசுவானவர் ஜனங்களுக்கு அமர்ந்து அவர் போதகம் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஜனங்களும் அமர்ந்து என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. எவ்வளோ காரியங்கள். இப்போது மக்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர முடியலன்னு சொல்லும்பொழுது இதுக்காக நேரம் ஒதுக்கி, பாஸ்டர் நீங்கள் தேவ செய்தி என்ன எடுத்தீங்க, என் படித்து கொடுங்க, நான் இப்போ வரேன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் எங்கேன்றது இன்றைக்கி தேடக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் இருக்குது. யாருன்னா அப்படி பண்ண முடியுமா? அவ்வளோ சிரமப்பட்டு இன்னைக்கு காலையில் போகல, பாடா அது எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. அந்த செய்தி என்னவா இருக்குன்றத சென்று இல்லை ஃபோன் பண்ணி கேட்டு சென்று ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போய் உட்காந்து படிக்கக்கூடிய காரியங்கள்ன்றதெல்லாம் அது இருக்குதானா, அது நம்மளை விட்டு எங்கேயோ ஒரு தூரமான ஒரு காரியமாக இருக்குது. ஈவன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கிட்ட கூட அது இப்போ என்ன இல்லை. அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலைக்கு போனாங்கன்னா கேட்பாங்க, இன்றைக்கி தேவ செய்தி என்ன எடுத்தாங்க, நான் சாயந்தரம் வந்து படிச்சுட்டேன். இப்போனா நோபடி ஆஸ்க் அபவுட் த லார்ட்ஸ் மெசேஜ். அதை பற்றி யாரும் கேட்குறதே இல்லை. இன்றைக்கி ஸ்கிப் ஆகிடுச்சு, நீ மிஸ் ஆனது பாடா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர யாருமே கேட்குறதே கிடையாது. அப்போ மினிஸ்டர் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அதை யாருமே கேட்குறது கிடையாது. வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இன்றைக்கி முடிஞ்சுதா அதை பற்றி யாருமே கேட்டுக்கவே வேணாம். மற்றபடி சர்ச்சுக்கு வருவாங்களான்னா தே கேன் கம், சர்ச்சில் இருக்கிற காரியங்களை செய்வாங்கன்னா தே ஆர் ரெடி டு டூ தட். பட் ஆனால் உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை இந்த சண்டே வரலையே உட்காந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆனால் நோபடி. அப்போ பாருங்கள், இன்றைக்கி திருச்சபைன்றது எந்த அளவுக்கு இன்றைக்கி மாறிப்போச்சு. எங்கே நாங்கள் வரோன்னா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிரசங்களை இன்றைக்கி போங்க வீட்டில் உங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வாதமாக சொல்லி அனுப்புங்க போதும். ஏங்க நீங்கள் நாங்கள் மன்னிக்க சொல்கிறீங்க, நேசிக்க சொல்கிறீங்க, நாங்கள் கடிந்து கொள்கிறீங்க, நாங்கள் கிருபை காட்ட சொல்கிறீங்க, இறக்கத்தை காட்ட சொல்கிறீங்க, தேவ செய்தி வந்து படிச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களை சொல்லி காமிக்கிறீங்க. இப்படிலாம் சொல்ல மாதிரி தான் நாங்கள் வரல. எங்களை பற்றி நைஸ் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்களெல்லாம் இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்போ பாருங்கள், கிறிஸ்டியானிட்டி சேஞ்சஸ் எப்படி மாறிச்சு பாருங்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் இன்றைக்கி எப்படி கிறிஸ்துவை விட்டுட்டு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவங்களாக போயிட்டாங்க. ஆனால் லார்ட்ஸ் வேர்டுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன இல்லை. அப்போ பாருங்கள், நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ எல்லாருமே வசனத்தை படிக்காதவர்களா, யாருமே அதை குறித்து அக்கறை இல்லாதவங்களா? நான் சில பேர்லாம் பார்க்குற ரொம்ப வருத்தம், 9:30க்கு மேலே நிதானமாக வராங்க. 9:30க்கு மேலே அப்போ பாருங்கள், 7 o'clock இருக்கும்போது சரி 7:30 வந்தாங்க, 8 o'clockன்றதையும் 8:30 வந்தாங்க. இப்போ 9 o'clockன்றது 9:30 மாற்றுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம சொல்லுங்கள், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் அது வெளிச்சம் தான். இதெல்லாம் சம்மந்தம் சொல்லி சொல்லாதீங்க, அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்லாதீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஐயோ கர்த்தர் காத்திருப்பார், நான் அவரை ஆராதிக்கிற நேரத்துக்கு பண்ண வெளிச்சம் இருள் நீக்கப்பட்ட வாழ்க்கை. எஸ். அப்போ இயேசுவானவர் காலையில் வராரு, அவர் பொறுமையாக தூங்கி எழுந்து, இயேசுவானவர் ஒரு 11 மணிக்காக தூங்கி எழுந்து பொறுமையாக ஆலயத்துக்கு போகலாம். நோ அவர் காலையிலேயே வரார். டிசிப்ளின். இயேசுவானவர் கரெக்டாக இருக்கிறார், வெளிச்சத்தில் இருக்கிறார், வெளிச்சமாகவே இருக்கிறார். அவர் தான் வெளிச்சம். அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். இந்த மக்களையும் பாராட்டுறேன். ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், அவர் வந்திருக்கிறார் சொல்லி ஒருவேளை அவர் போகிறத எப்படி எங்கே பார்த்தாங்களோ, ஆனால் தேடி வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உக்காஞ்சிட்டாங்க. இவருக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, பரவாயில்ல மக்கள் வந்திருக்காங்களே சொல்லி. அவர் இப்போ என்ன பண்ணிட்டார், நின்று போதிக்கிறது பதிலாக உட்கார்ந்தே நல்லா வாட்டமாக உட்காந்து இயேசுவானவரை போதிக்கும்படியா. அப்போ பாருங்கள், மக்கள் ஆர்வமாக கேட்குறாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக நிறைய போதிக்க முடியும். மக்கள் சோர்ந்து போகிறாங்க, மக்கள் டயர்டாகிடுறாங்க, மக்கள் தூங்கிடுறாங்க, மக்கள் வந்து யாருன்னா வந்தால் அது யார் வராங்கன்றதை பார்க்க கவனமாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், சரிங்களா? அப்போ பாருங்கள், 2வது வசனத்தில், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவர் இடத்துல வந்தார்கள். ஐ அப்ரிஷியேட் பீப்புள். ஜனங்கள் எல்லாரும் அவர் இடத்துல வந்தாங்க. கிரேட். அவங்க தே வாண்ட் டு நோ த லார்ட் ஜீசஸ், காட்ஸ் வேர்ட். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இப்போது இயேசுவானவர் கரெக்டாக அவருடைய பார்ட்டை செஞ்சிட்ருக்கார். இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, சரிங்களா? பாருங்கள், இதை படிக்க இந்த கான்டெக்ட்ஸ் நல்லா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுட்டே இருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன வரும்? ஃபோன் கால் வரும். டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி
யாருன்னா கூப்பிடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுற. அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கு இயேசுவானவருக்கு ஒரு உபத்திரவம், இயேசுவானவருக்கு ஒரு துன்பம். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை சோதிக்கும்படி ஒரு பெண்ணை பிடிச்சு வந்து நிறுத்தி, இந்த பெண்ணை பற்றி நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒருவேளை அவர் என்ன சொன்னாலும் இயேசுவானவரை லாக் பண்ணலாம் சொல்லி இந்த வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க. இவரோ ஒரு யூதன், இயேசுவானவர் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை இவர் பின்பற்றவில்லை என்று சொன்னால், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் செய்தவன் என்று சொல்லி தீர்த்து இயேசுவானவர் குற்றம் சுமத்தி சிலுவை மரத்தில் ஏற்றிலாம் சொல்லி திட்டமிடுறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவானவரை குற்றம் பிடிப்பதற்காகவே இந்த பெண்ணோட அவங்க விட்டுருவாங்களோ வைங்களேன். ஆனால் இயேசுவானவரை தண்டிப்பதற்கு, குற்றம் சுமத்துவதற்கு ஒரு காரியம் வேணும்னு சொல்லி குற்றம் சுமத்தக்கூடிய அந்த ஆவியை பெற்றிருப்பதனால எங்கே குறை கண்டுபிடிக்கலாம், எங்கே குற்றம் சுமத்தலாம் சொல்லி இதே எண்ணமாக இருக்கிறதுனால, அப்போ எதுனா இருந்தாலும் இயேசுவானவரை அவர் மேலே கேஸ் போடு, பிடிச்சாதான் நிறுத்துங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, முயற்சிக்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் போதகம் பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஒரு இடையூறு, பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஏற்படுது. சரிங்களா? அதேமாதிரி தயவுசெய்து மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது யாருன்னா வந்தால் அவங்க என்ன பண்ணிட்டோம், அவங்க இடத்த பார்த்து உட்காரட்டும். அவங்க யார் வராங்கன்ற முதற்கொண்டு நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போய் உட்காடுறாங்க வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுன்றது எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. எப்படி அதை வராங்க, ஐ மீன் யாருன்னு பார்த்துட்டு கூட இப்போ திரும்பினா ஓகே, அவங்க எங்கே போய் உட்காடுறாங்க முதற்கொண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறதுன்றது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பரவாயில்ல, அவங்க லேட்டாக வராங்க, அவங்க எங்கன்னா உட்காந்துக்கிட்டோம், நம்ம ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். சரிங்களா? இல்லை ஒருவேளை உங்களை கண்காணிகளாக வச்சா நீங்கள் அங்கேருந்து யார் வராங்க யார் போகிறாங்கன்னு சொல்லி சொல்வீங்க பொழுது. சரிங்களா? அப்போ இங்கே இயேசுவான ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது. அவர் ஃபோக்கஸ் he never change. Teaching the Lord's word, people sitting on the floor teaching the Lord's word, அவர் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. அப்போ டிஸ்டர்ப் பண்ண வராங்கன்றவங்க காரியன்றதுல பிரச்சனை இல்லை. அதை நம்ம எப்படி, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட அவர் ரியாக்ட் பண்ணல, எங்கேயோ வந்து எங்கேயோ உட்காடுறாங்க. ஆனால் இவங்க இயேசுவானவர்கிட்டே இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு என்னதான் இயேசுவானவர்கிட்ட கேட்குறாங்க. 3வது வசனம், அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. சரிங்களா? இந்த 3வது வசனம் வாசிக்கும் போது ரொம்ப கிளியராக இருக்குது. சரிங்களா? ஏன்னா விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை யார் கூட்டிகிட்டு வராங்கன்னா, வேத பாரகரும் பரிசேயரும் தான் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வேதத்தை படித்தவங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருந்து காரியங்களை செய்யக்கூடியவங்க. அவங்க ஒரு காரியம் பண்ணால் தப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒதுக்கப்படுற ஒரு ஸ்திரீ. சரிங்களா? அந்த ஸ்திரீயை அவங்க இயேசுவானவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டக்கூடிய காரியன்றது ஒரு நியாயமான காரியம் போல் தெரியுது. அப்போ அவுட் சைடு அப்பியரன்ஸை வச்சு அது சரியாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவானவர் அறிந்திருக்கிறாரு, அந்த ஸ்திரீயை குற்றம் பிடிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல, ஸ்திரீ மூலமாக என்னை குற்றம் பிடிப்பது அவங்களுடைய நோக்கம் என்னன்றதை இயேசுவானவர் அவர் அறிந்திருக்கிறார். மனிதர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதுன்றதை இயேசுவானவர் அறிந்திருப்பதனால ஒருவரும் எந்த ஒரு மனுஷனை பற்றி இயேசுவானவர்கிட்ட போய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று யோவான் புத்தகம் சொல்லுது. அப்போது இந்த பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய இருதயம் என்னன்றதை இயேசுவானவர் அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய பார்வைக்கு எப்படி தெரியுது, வேதபாரர்கள் பரிசேயர்களே செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் யார், ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இங்கே விபச்சார ஸ்திரீன்னு சொல்லி போடப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரியுது. அப்போ ஒரு தவறான ஒரு ஸ்திரீ தானே, கரெக்டாக தானே அவங்க பண்ணுறாங்கன்ற ஒரு காரியம். ஆனால் அவங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது கல்லெறியணும்னு சொல்லி சொல்லுகிற அவர்கள், சரிங்களா, நியாயப்பிரமாணம் போதிக்கிற அந்த நீதி, இரக்கம், கிருபை, நியாயம் இவைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, விட்டு விடுறாங்க. இவைகளை கன்சிடர் பண்ணாமல் இவங்க போகிறாங்க. 4வது வசனம், போதகரே, இவங்க என்ன பண்ணுறாங்க, நைஸ் வேர்ட்ஸ், இயேசுவானவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போதகரேன்ற வார்த்தையில் தான் என்ன பண்ணுறாங்க, பரிசேயரும் வேதபாரகரும் கூப்பிட்றாங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையொமையமாய் பிடிக்கப்பட்டாள். இப்போ பாருங்கள், வார்த்தைகள் பாருங்கள். 1 3வது வசனத்தில் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். ஆனால் இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இவங்க சொல்கிற காரியம் என்னென்னா,
விபச்சாரத்தில் கையுமியமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இருக்கோம். 5வது வசனம், இவங்க இயேசுவானவருக்கு எடுத்து காட்டுறாங்க. 5வது வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். சரிங்களா? அதெல்லாம் உண்மைதான். நியாயப்பிரமாணத்தில் விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொல்லப்படணும் சொல்லி சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான். சரிங்களா? ஆனால் இயேசுவானவர், சரிங்களா, அவர் வந்து ஒரு புதிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. காரியத்தையே அவர் மாற்றி போடுகிறார். இவ்வளோ நாள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருந்த காரியெல்லாம் முடிஞ்சு போட்டோம். ஆனால் இன்று கிருபை, இரக்கம், நியாயம், நீதின்ற காரியத்தை என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அவங்க விபச்சாரத்தில் கையோமயமாக பிடிக்கப்பட்டவங்களாக இருந்தாலுமே கூட நானே அவங்கள மன்னிக்க ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் ஏன் அவங்கள மன்னிக்க ரெடியாக இல்லைன்னு சொல்லி இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறார். அப்போ இயேசுவானவர் அவங்களுடைய மனசாட்சியில் அவர் பேசுகிறார். உங்களில் யார்கிட்ட பாவம் இல்லையோ நீங்கள் முதலாவது கல்லை என்ன பண்ணுங்க, அவன் மேலே நீங்கள் எறியுங்க. இந்த மனசாட்சியில் பேசப்படுகிற காரியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கான்ஷியன்ஸில் குற்ற உணர்ச்சி வந்து ஒரு மனிதன் நான் தப்பு பண்ணிட்டேன்னால, நான் இதை எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல, இந்த ஒரு காரியம் பண்ணதுனால அவன் அழுகுறான் பார்த்தீங்களா, இந்த காரியம் பண்ணுறதுனால அவன் வேதனைப்படுறான் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னும் ஃபர்தரான ஒரு லெவல். ஆனால் இவங்க குற்ற உணர்ச்சி, உங்களை யார் பாவம் இல்லையோ நீங்கள் முதலாவது கல் எறிய சொல்லும்போது யாரோடைய கல் என்ன பண்ணல, எரியப்படலை. அப்போ முழுமையான மனம் திரும்புதல் அந்த காரியத்தோடு நிறுத்திடாமல் இன்னும் மன்னிக்கிற இடத்துக்கு போகணும், இன்னும் நேசிக்கிற இடத்துக்கு போகணும். ஆனால் இயேசுவானவர் மன்னிக்கக்கூடிய இடத்துக்கும் நேசிக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் போகிறாரு. ஆனால் இவங்க அந்த குற்ற உணர்ச்சினால் போயிட்டாங்க. ஆனால் மன்னிக்கக்கூடிய இடம், நேசிக்கக்கூடிய இடத்துக்கு வேதபாரர்கள் பரிசேர் என்ன பண்ணல, இவங்க வரவே இல்லை. அப்படி இருந்தோம். நான் இந்த குற்ற உணர்ச்சினால் மனம் கடிந்து கொள்ளப்படுதல்ன்றது அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த லெவல் தான் என்ன பண்ணணும், நம்ம தப்பு பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணி மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும், மற்றவங்க நேசிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும். சரிங்களா? இப்போ 5வது வசனத்தில் அவங்க காரியங்களை கேட்குறாங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் அப்போ பாருங்க, நமக்கு, ஏன்னா இயேசுவானவர் யூதன், நாங்களாம் யார், யூதர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், நம்மளாம் ஒரே மக்கள் நம்மளாம். அப்போ நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ எப்படியாகிலும் அவரை அகப்படுத்தலாம், சட்டத்துக்கு விரோதமாக இயேசுவானவர் பேசிட்டார் சொல்லி அவர் மேல் பழி சுமத்தலாம் சொல்லி அப்படியாக செய்யக்கூடிய காரியத்தில் இவர் அகப்படுவாரான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை மையப்படுத்துகிற இவர்கள் கிருபையும் இரக்கத்தையும் இவங்க என்ன பண்ணல, மையப்படுத்தலை. அன்பை இவங்க என்ன பண்ணல, மையப்படுத்தலை. 6வது வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 6வது வசனத்தில் இப்போ இவங்க என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்றதுக்கான பதில் நமக்கு 6வது வசனத்தில் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்திரீயை தண்டிக்கணுன்றது இவங்களுடைய நோக்கன்றது இல்லை. சரிங்களா? இந்த ஸ்திரீ மூலமாக இயேசுவானவரை இவங்க என்ன பண்ணணும், எப்படியாச்சும் தண்டிக்கணும். அதற்கு இந்த ஸ்திரீயும் தண்டிக்கப்பட்டாலும் கூட பரவாயில்லன்ற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. இரக்கத்தையும் நீதியும் இவங்க என்ன பண்ணவே இல்லை, இவங்க காட்டவே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஸ்திரீயின் இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று, சரிங்களா, இந்த ஸ்திரீயை நியாயம் திக்கிறாங்க. இவ ஒரு விபச்சாரி சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, நியாயம் திக்கிறாங்க. இந்த ஸ்திரீயின் இடத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இவள் ஒரு குற்றவாளின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கடுமையாக சொல்கிறாங்க, இவள் ஒரு குற்றவாளி. சரிங்களா? அடுத்து இவள் ஒரு தண்டிக்கப்பட வேண்டியவள் என்று சொல்லி இவள் என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள், இவள் கல்லெறியப்பட வேண்டியவள் சொல்லி என்ன பண்ணுறாங்க, வேதத்திலேருந்து ஒரு ப்ரூஃபை காட்டுறாங்க, இவள் தண்டிங்கன்னு சொல்லி. சரிங்களா? அடுத்து இவளை எப்படியாக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்திட வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, தீவிரமாக இருக்காங்க. சரிங்களா? இவளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்படி ஆகிலும் அவளை நியாயம் தீர்த்து, அவள் மீது குற்றம் சுமத்தி, அவளை தண்டித்து, அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தீவிரமாக துடிச்சிட்டு. அப்போ பாருங்க, தண்டிக்க ரெடியாக இருக்காங்க, துன்புறுத்த ரெடியாக இருக்காங்க, கஷ்டப்படுத்த ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் மன்னிக்கிறதுக்கு, இரக்கமாக இருக்கிறதுக்கு, நேசிக்கிறதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு தே ஆர் நாட் ரெடி. இயேசுவான அப்படியே ஆப்போசிட்.
இயேசுவானவர் தண்டிக்கிறதுக்கு இயேசுவானவர் ரெடியாக இல்லை. நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தருக்கு இயேசுவானவர் என்ன பண்ணல, ரெடியாக இல்லை. இயேசுவானவர் அவங்கள குற்றம் சுமத்தி அவங்க பேரை கெட்டு போக வைக்கணுன்றதுக்காக இயேசுவானவர் எதுவும் பண்ணலை. அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை இயேசுவானவர் கொடுக்கல. அவங்களுக்கு மரண தண்டனை இயேசுவானவர் கொடுக்கல. ஆனால் இந்த மரண தண்டனை, நியாயம் தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அதிகாரமுடையவர் அவர் தான். ஆனால் அவரே கொடுக்கல. அதுக்கு பதிலாக இயேசுவானவர் கிருபையை காட்டுகிறார், இரக்கத்தை காட்டுகிறார், மன்னிப்பை காட்டுகிறார், தயவை காட்டுகிறார். நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. அன்பானவர்கள், எத்தனை பேரை நம்ம மன்னிக்கிறோம், எத்தனை பேரை நேசிக்கிறோம். இன்னும் ஏதோ ஒரு பழைய காரியங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு வைராக்கியமா நான் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா? இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு பாவம். அவங்களெல்லாம் நான் கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறோமா? பெரிய பாவம். அப்போ கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்றது உலகத்தில் கிடையாது, அது நம்ம தான். சபைன்ற பேரில், ஆலயம் என்ற பேரில், கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் பொய்யான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பது அது வெளியில் இருப்பவர்கள் அல்ல, அது நான் தான். ஏன்னா அவங்க இயேசுவின் பேரை வெளியே சொல்லலை. அவங்களாவே இருக்காங்க. உலகத்தாராகவே இருக்கிறாங்க. உலகத்தார் மாய்மாலக்காரர்கள் கிடையாது. ஆனால் கிறிஸ்து என்ற பேரை சொல்லிக்கொண்டு நான் அவர்களை நேசிக்க மாட்டேன், அவர்களை கூப்பிட மாட்டேன், அவங்க வீட்டு வாசப்படி நான் மெரிக்க மாட்டேன், அவங்க என் வீட்டு வாசப்படி மெரிக்கக்கூடாது, அவங்கள பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்றதுலாம், மன்னிக்க மாட்டேன்றதுலாம் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அது இருளான ஒரு வாழ்க்கை, அது வெளிச்சமான ஒரு வாழ்க்கைன்றது கிடையவே கிடையாது. அப்போ இயேசுவானவர் எல்லா அதிகாரத்தையும் உடையவராக இருந்தும் கூட அவரே சொல்கிறாரு, நான் நியாய தீர்ப்பதற்காக நான் இந்த உலகத்துக்கு நான் வரல, பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ அவரே ரட்சிப்பதற்காக தான் வந்தார் சொல்லி சொல்லும்போது, ரட்சிப்பதற்காக என்றால் என்ன? மற்றவர்களை ஆசீர்வதிக்க, மற்றவர்களை உயர்த்த, மற்றவர்களை வாழ வைக்க, மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கேற்க, மற்றவர்களுக்கு நீதி செய்ய, மற்றவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த. ஆனால் நம்ம மற்றவர்களை எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறோமா, சபிக்கிறோமா? என்ன பண்ணாங்களே, அவங்க என்ன ஆக போகிறான்னு மட்டும் பாருங்கள், சபிக்கிறோம். நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்துறோம்? நம்மளால் மற்றவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறோமா? நம்மளால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை விழுந்து அழிந்து அது மண்ணோடு மண்ணாயிடுச்சு நம்ம சொல்கிறோமா? இப்போ பாருங்கள், இயேசுவானவர் அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்காக அவர் அழைக்க வந்தார், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அவர் என்ன பண்ணார்? அழைக்க அவர் வந்தார். அதே போல் பாவிகளை நியாயம் தீர்ப்பதற்காக, தண்டிப்பதற்காக, ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் வரவில்லை, அவர்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். அப்போ அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு நம்ம எத்தனை பேரை மன்னிக்கிறோம், நேசிக்கிறோன்ற காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை கூட வைங்களேன், ஏதோ ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்த கூட காரியம் வைங்களேன், ஒரு 5 வருஷம், அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோன்னா நம்மளாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில்? இயேசு எங்கே ஜீவிக்கிறார்? இயேசு எனக்குள்ளாக எங்கே இருக்கிறார்? இயேசு கிடையவே கிடையாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீயை கல்லெறிவதற்கு எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாருமே இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை எதிர்த்து நின்றவர்கள். இந்த ஸ்திரீயை யாரெல்லாம் மன்னிக்க ரெடியா இல்லையோ அவர்கள் இயேசுவை எதிர்த்து நிற்பவர்கள். இந்த ஸ்திரீயை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தணும் சொல்லி யாரெல்லாம் தீவிரமாக இருந்தாங்களோ அவங்களாம் இயேசுவை காணாதவர்கள். அதனால தான் ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாம் மனம் திரும்பி போனவங்களாம் போகலை, ஒரு குற்ற உணர்ச்சியில் போயிட்டாங்க. மற்றபடி அவர்கள் மனம் திரும்பாதவர்கள், வேத பாரகர்களாக இருந்தாலும் பரிசேயர்களாக இருந்தாலும் மாய்மாலமான ஒரு தோற்றத்தை உடையவர்களாக இருந்து எனக்கும் தேவனை தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போ நம்ம பார்க்கிறோம் 6வது வசனம், 5வது வசனத்தில் கடைசியில் என்ன கேட்குறாங்க? நீர் என்ன சொல்லுகிறீர்? தர்க்கம், வாக்குவாதம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? வாக்குவாதம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நாங்களே கல்லெறிய போகிறோம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் இவங்க ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே எங்கள் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், கல்லெறியுங்க, நீங்களும் யூதம் தானே, நீங்களே மோசையினுடைய பிரமாணத்தை பின்பற்றுவர் தானே. அப்போ ஒருவேளை இவங்களை கல்லெறிக்க அனுமதிக்கப்பட்டு இவங்க கல்லெறிந்து இருந்தார்கள் என்று சொன்னால், இயேசுவானவர் கல்லெறியவில்லை என்று சொன்னால், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை இயேசுவானவர் மீறிவிட்டார் சொல்லி இப்போ யாருமே என்ன பண்ணல, கல்லெறியாதபடி இயேசுவானவர் என்ன பண்ணிட்டார்? கிருபையும் இரக்கத்தையும் கூட்டின்னு வந்து என்ன பண்ணுறார்? முன்னாடி நிறுத்திட்டார். அவன் எவ்வளோ பெரிய தப்பு கூட பண்ணட்டும், அவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக கூட இருக்கட்டும், அவன் மன்னிக்க முடியாத பாவன்ற மாதிரி கூட எதனா சொல்கிற மாதிரி கூட இருந்ததுன்னா, அந்த மாதிரி பாவம் கூட இருந்துன்னு போட்டோம், நானே மன்னிக்கிறேன், தேவன் நானே மன்னிக்கிறேன். ஹூ ஆர் யூ? அவங்கள மன்னிக்காமல் போகிறதுக்கு நீ யார்?
நானே அவர்களை மன்னிக்கிறேன், நானே அவர்களை நேசிக்கிறேன், நானே அவர்களை என்கிட்ட வான்னு சொல்லி நான் கூப்பிடுறேன். ஹூ ஆர் யூ? அப்போது இவங்க போனால் போய்க்கிடும். ஏன்னா இவங்க குருடர் வழிகாட்டிகளாக தான் இவங்க இருக்காங்க. சத்தியம் தரல, ஆவிக்குரிய போதனை தரல, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, பரிபூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துவை பார்க்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் குருடர் வழிகாட்டிகளாக இருக்கிறாங்க. அப்போது இவங்க பேச 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 இயேசுவானவர் அவங்களுக்கு என்ன பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணலை. வேஸ்ட். அவங்க கேட்குறாங்க, என்னதான் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இயேசுவானவர் குனிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கார், தரையில் ஏற்றிட்டு இருக்கார். He does not want to respond to them. தேவையில்லையே. அவங்க சொன்னாலுமே என்ன பண்ண போகிறது இல்லை, புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க நோக்கம் புரிஞ்சுக்கிறதுக்காக வரல. இயேசுவானவரை இந்த மக்களைப் போல இயேசுவானவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனம் கேட்கறதுக்காக இவங்க வரல. இயேசுவானவரை குற்றப்படுத்துவதற்கும் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தி நியாயம் தீர்த்து அந்த ஸ்திரீ மூலமாக இயேசுவானவரை தண்டிப்பதற்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அப்போது அடுத்த வசனம் 6வது வசனத்தில், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே கல்லெறியுங்க 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 சொல்லி இவங்க கத்துறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லி கத்துறாங்க. ஆனால் இயேசுவானவர் he never answered to them. அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதுக்கு பதில் இயேசுவானவர் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இயேசுவான் என்ன பண்ணுறாரு, கீழே உட்கார்றாரு, உட்காந்து தன்னுடைய விரலினால் என்ன பண்ணுறாரு, மண்ணில் எழுதிட்டு இருக்கார். இப்படி பண்ணோடனே விரல் ஒரு மாதிரி சொல்லிக்கிடுச்சு. பாருங்க அடுத்த வசனம், 7வது வசனம், அவர்கள் ஓயாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, பாருங்க ஓயாமல் கேட்குறாங்க, தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். சரிங்களா? இவங்க கிட்ட வேற எந்த விதமான ஒரு விளக்கமோ எந்த விதமான காரியத்துக்கோ இயேசுவானவர் போல அவங்க அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க, அதுக்கும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. எதுக்கும் போகாமல் அவங்களுடைய மனசாட்சியில் கை வைக்கிறாரு, அவங்கள இருதயத்தை குத்துறாரு. ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க, உங்களை யார்கிட்ட பாவம் இல்லையோ முதலாவது கல்ல அந்த ஸ்திரீமலை அடிங்க, அதுக்கப்புறம் நான் என் கல்லை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், அவளை நான் அடிக்கிறேன். சரிங்களா? இயேசுவானவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, குனிந்து தரையில் எழுதுறார். இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், எரேமியா புத்தகத்தில் மனிதர்களுடைய பாவங்கள் புழுதியிலே எழுதப்படும் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி இயேசுவானவர் உங்ககிட்டலாம் எவ்வளோ பாவம் இருக்கும் முதலாவது அதை பாருங்கடா, அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிற மாதிரியான ஒரு காரியம். அப்போது அவர் ஆன்சரே பண்ணாமல் அவர் பாட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காரு சொல்லும் பொழுது அவர் எழுந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்ப உட்காந்து அவர் எழுதுகிறார். உங்களில் யார்கிட்ட பாவம் இல்லையோ முதலாவது கல்லை அவன் மேலே என்ன பண்ணுங்க, எரிங்கன்னு சொல்லி சொன்னோனையும் எல்லாருமே மனசாட்சியில் குத்துண்டவர்களாக, மனசாட்சியில் வெக்கப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவங்க இந்த மனசாட்சியில் குத்துண்டு வெக்கப்பட்டு போகிறதுனால நல்லவங்களாக ஆயிட்டாங்க, அப்படி கிடையாது. யூதாஸ் காரியத்தும் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனேன்னு சொல்லி அவன் அழுகுறான். இதனால் யூதாஸ் காரியத்தை நல்லவராக மாறிட்டாரு, அவர் ரட்சிக்கப்பட்டவர் சொல்லி சொல்ல முடியாது. சரிங்களா? குற்ற உணர்ச்சின்றது வேற, அந்த குற்றத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுகிட்ட வரதுன்றது வேற. இவங்க குற்ற உணர்ச்சியோடு நிற்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஆனால் அதுவும் என்னது முக்கியமான ஒரு காரியம்தான். ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி கூட பேசலாம். மனுஷங்களுடைய இருதயம் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு இதயமாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன்றது என் மனசை எனக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். என் மனசே என்னை ஏந்திக்கணும், என் மனசே என்னை குத்தணும், என் மனசே வலிக்கணும், நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புன்னு. அப்போ என் மனசே எனக்கு அதை செய்யலைன்னா எனக்கு எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு இருதயத்தை நான் பெற்றிருக்கக்கூடியவனா நான் இருப்பேன். ஒருத்தவங்க துன்பத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது பார்க்கும்போது என்ன ஆகிடும், நம்மளே அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிடும். அவங்கள பார்க்கும்போது பார்த்தவங்களும் அமைதியாக இருக்கும்னா எனக்கு தெரியல, வாட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், மனிதனுடைய இருதயம் எவ்வளோ கடினமான பாதையில் போகுது. நான் மாற்றிக்கவே மாட்டேன், இருதய கடினம். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், இருதய கடினம். நான் மன்னிக்கவே மாட்டேன், இருதய கடினம். நான் போய் தாழ்ந்து போய் நான் பேசுறது தான், நான் பேசவே மாட்டேன், இருதய கடினம். வீண் பெருமை, வீண் வைராக்கியம் நான் செய்யவே மாட்டேன், முகத்திலலாம் முழிக்கவே மாட்டேன். ஆனால் அவர் எல்லா விதமான தகுதிகளையும் உடையவர், பரிசுத்தர், நியாயாதிபதி,
ரட்சகர், நீதிபரர், அவரே வந்து மன்னிக்கிறார் சொல்லி சொல்லும்பொழுது நம்ம யார்? வாசிக்கலாம் 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று சொல்லி 8வது வசனம், அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். சரிங்களா? 9வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அப்படியே ரவுண்டாக கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த ஸ்திரீ ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு, இவெல்லாம் மன்னிக்க மாட்டான், சாச்சா இவ கேரக்டர்லாம் எப்படி இருக்கு பார்த்தியா, இவன் இப்படிப்பட்டவன் சொல்லி அவள் ஒதுக்கி கீழே அவள் தள்ளப்பட்டிருக்கா. இயேசுவானர் இங்கே நிற்கிறாரு, மக்கள்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. இப்போ என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருடைய மனசாட்சியும் என்ன ஆகுது? கடிந்து கொள்ளப்பட்டு. சரி, மனசாட்சி என்ன ஆகுது? கடிந்து கொள்கிறார் மனசாட்சியை. இயேசுவான அவங்களுடைய மனசாட்சியை கடிந்து கொண்டார். நீ யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நீ எப்பேற்பட்ட பாவின்னு உனக்கு தெரியுமா? அவனை போய் தண்டிக்க நீ பார்க்குற. அப்போ அவங்களுடைய மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. நான் போய் நான் அவங்களை நியாயத்திக்க சொல்லி இயேசுவானவர் இப்போ தனித்திருக்கிறாரு. அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ யார் அந்த ஸ்திரீயை தண்டிக்கலாம்? யார் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தலாம்? யார் அந்த ஸ்திரீ மீது கல்லெறியலானா, அந்த ஸ்திரீ மீது கல்லெறிய உரிமை கொண்ட ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீயை நியாயம் தீர்ப்பதற்கு உரிமை கொண்ட ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீயை தண்டிக்கவும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தவும் அந்த ஸ்திரீக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு ஒரே நபர், உரிமை பெற்ற நபர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் இப்போ தனியாக நிற்கிறாரு. கிளைமேக்ஸ், இப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஒருவேளை அவங்க போயிட்ட பிற்பாடு நீ பண்ண பாவத்துக்காக நான் ஆல்ரெடி அடிச்சு உன்னை கூப்பிட்றேன், அதுக்காக வெயிட் பண்ணுறாரோ அவங்களாம் போட்டோன்னு? நோ, அவங்க மட்டும் இல்லை, நானும் உன்னை என்ன பண்ண போகிறது இல்லை, நான் உன்னை தண்டிக்க போகிறது கிடையாது. அப்போ பாருங்கள், நான் வியந்து பார்க்குற காரியம் தான். கண்ணில் கண்ணு கொடுத்தேன், செவிடு குணமாக்கினேன், குஷ்டரோகியை குணமாக்கினேன், அற்புதம், இதெல்லாம் ஓகே. சரிங்களா? ஏன்னா கண் இல்லாதவங்களை யாரும் என்ன பண்ண புறக்கணிக்க மாட்டாங்க. சரி வா கண்ணு தரேன். காது கேட்காதவனை யாரும் ஒதுக்க மாட்டாங்க, வா காது தரேன். குஷ்டரோகி கூட சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு காரியம். ஆனால் ஒரு விபச்சார ஸ்திரீ சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள அருவருப்பதற்கு பாத்திரமான ஒரு பெண்ணை அவர், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதற்கு இல்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன், உங்களை இறக்கத்தை காட்டுறேன், உங்களை கிருபை காட்டுறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்றது. அப்போ அவரே நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னால் நாம் ஏன் மற்றவர்களை மன்னிக்கக்கூடாது? நாம் பூமியில் ஒருவருடைய பாவங்களை ஒருவர் நாம் மன்னிக்காவிட்டால் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு ஒருவருடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் பொறுத்துக்கொள்ளவே என்று சொன்னால், நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் காணாதவர்கள், மாய்மாலக்காரர் வேறு யாரும் இல்லை. அதை நம்ம தான் யார்? மாய்மாலக்காரர்கள். சரிங்களா? நான் ஒரு காரியம் கூட நான் கேள்விப்பட்டேன்னு கூட வைங்களேன். இந்த வீடு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த டைமில் யாரோ ஒருத்தர் ஒன்றும் சொன்ன என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரினா, எப்படிலாம் ஆடினாங்க, அதனால் பற்றிக்கிட்டு எரியுது. அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ பாருங்கள், மனுஷங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன். எப்படிலாம் ஆடினாங்க, அதனால் வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. அப்போது அவங்களுடைய ஹார்ட், அவங்க எப்படி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க? கிறிஸ்து அவங்களுக்குலாம் இருக்கிறாரா? வேர் I didn't see Christ. அப்போ பாருங்கள், அப்போ மனுஷர்கள் இவன் நல்லா பேசக்கூடியவன் இருந்தாலும் பின்னாடி அப்போது இயேசுவானவர் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஸ்திரீயை தூரம் ஸ்டே, மோசமான கேரக்டரு, நோ ஃபேஸ் டு ஃபேஸ், நான் உன்னை மன்னிக்கிறேன் மகளே, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணாத, இனிமேல் பட்டு பாவம் செய்ய, நான் மன்னிக்கிறது அட்வான்டேஜாக நீ எடுத்துக்காத, நீ போ, கவலைப்படாத, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்காத. என்னுடைய ரத்தம் உனக்காக என்ன பண்ண போகுது? சிந்தப்பட போகுது. அவர் இன்னும் மறிக்கல, இயேசுவான இன்னும் மறிக்கல. ஆனாலும் கூட அட்வான்ஸாகவே என் ரத்தம் உனக்காக சிந்தப்பட போகுது, என் ரத்தம் உன் பாவங்களை கழுவதற்கு அது வல்லமையுடைய ரத்தம், நீ போ, இனி என்ன பண்ணாத, மேற்கொண்டு பாவம் செய்யாத. அப்போ பாருங்கள், எவ்வளோ கிரேஷியஸ்னஸ், எவ்வளோ மெர்சிஃபுல் இயேசுவானவர். வாசிக்கலாம்
9 இந்த கடைசி பகுதி, இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். 10வது வசனம், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். பாருங்க, யாருமே அந்த ஸ்திரீனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனால் எனக்கு வியப்பாக இருக்கு, ஜீசஸ் அவருடைய பரிசுத்தம் எங்க? அவர் அந்த ஸ்திரீயை நிமிர்ந்து, இவர் பாருங்க இவங்களுடைய முகத்தை பார்க்கல, குனிஞ்சு ஏற்றிட்டு இருக்கார். ஜீசஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு see Pharisee and scribe people, அவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. ஏன்? இவங்களுக்குள்ள எவ்வளோ வந்து மற்றவங்கள பாவிகள் பாவி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி அவங்க முகத்தை பார்க்க அவர் விருப்பம் இல்லை, உட்காந்து எழுதுறாரு. ஆனால் இவங்க யார் குற்றப்படுத்துனாங்களோ அந்த ஸ்திரீனுடைய முகத்தை இயேசுவானவர் நிமிர்ந்து இவர் பார்க்குறாரு. பார்த்து இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்க? உன்னை ஆக்கினைக்குள்ளாக ஒருத்தரும் உன்னை தீர்க்கவில்லையா? ஸோ 2 காரியங்களை கேட்குறாரு. உன் மேலே குற்றம் சாட்டினவங்களா எங்கே? இப்போ உன்னை ஆக்கினைக்குள்ளாக யாருமே உன்னை தீர்க்கலையா? அந்த ஸ்திரீ என்ன சொல்லுது? அவங்க வாயிலிருந்து பதில் வரட்டும். 11வது வசனம், அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அவங்க எல்லாம் பாவத்தை உடையவர்கள், அவங்க உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் போகிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பாவிகள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், பாவிகள் சரியாக போச்சுன்ற மாதிரி. ஆனால் இவர் ஒருவர் பரிசுத்தமானவர், பாவிகளுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட இரக்கத்தையும் கிருபையும் முன்னாடி வைத்து, அன்பை முன்னாடி வைத்து, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலுமே கூட அவங்க மட்டுமல்ல, நானும் உன்னை என்ன பண்ண போகிறதில்ல, உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறது நான் கிடையாது. நீ என்ன பண்ணனா 11வது வசனத்தில் கடைசி பகுதி, நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. ஒருத்தவங்களை மன்னிக்கிறத அதே சமயத்தில் இந்த பக்கம் என்னங்க மன்னிக்கணும் மட்டும் சொன்னீங்களே, அதே சமயத்தில் ஒருத்தவங்க மன்னிக்கிறத நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கவே கூடாது. எத்தனை வாட்டி பண்ணாலுமே என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க, அதுவும் தப்பு, அதுவும் ராங். அப்போ இயேசுவான் தெளிவாக சொல்லி அனுப்புகிறாரு, நான் ஒருவர் தான் தண்டிப்பதற்கு பாத்திரவான், நான் ஒருவர் தான் உன்னை நியாயந்திக்க முடியும், ஆனால் நானே உன்னை மன்னிக்கிறேன், அது நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு போயிடாத. நீ போய் நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. இப்போ இந்த கான்டெக்ட்லேயே இயேசுவானவர் மறுபடியும் இயேசு ஜனங்கள் எங்கேருந்து வந்தாங்க? அவர் ஆல்ரெடி போதிச்சுன்னு இருக்கிறார். போதிக்கும் போது தான் என்ன பண்ணாங்க, தேவாலயத்தில் அந்த பெண்ணை பிடிச்சி வந்து நிறுத்துறாங்க. ஆல்ரெடி போதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஒருவேளை சுற்றி நின்றவங்க சில பேர் இருந்திருக்கலாம். அப்போ இயேசுவானவர் அந்த போதிக்கிற காரியத்துக்குள்ளாக மறுபடியும் அவர் போகிறாரு. என்ன போகிறாருன்னா 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்க, அப்போ கான்டெக்ஸ்ட்டை நம்ம கரெக்டாக தான் பேசியிருக்கோம். இயேசுவானவர் இந்த பெண்ணை நீங்கள் மன்னிக்கணும் நேசிக்கணுன்ற காரியத்தை சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்கிறாரு. அப்போ யார் மற்றவங்களை மன்னிக்கிறாங்களோ, யார் மற்றவங்களை நேசிக்கிறாங்களோ, யார் விட்டு கொடுக்குறாங்களோ, வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்க தான் ஜீவ ஒளியை அடைய முடியும், அவங்க தான் வெளிச்சத்துக்கு வர முடியும், அவங்க தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள்ன்றதை சரியான கான்டெக்ஸ்டில் இயேசுவான் என்ன பண்ணுறாருங்க சொல்கிறாரு. 12 நான் உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன். இந்த ஒளியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அவங்க மன்னிக்காமல் போயிட்டாங்க, குற்ற உணர்ச்சினால மட்டும் போயிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த ஸ்திரியை மன்னிக்கலை, நான் தான் மன்னித்தேன். அப்போ நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், அவர்கள் வேதபாரர்கள் பரிசேயர்கள் என்னை பின்பற்றாதவர்கள், என்னை பின்பற்றக்கூடிய அந்த காலையில் தேவாலயத்தை வந்தோம் பார்த்தீங்களா, காலையில் அந்த ஜனங்க உட்காந்து வார்த்தைக்கு இருந்தோம் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் அவங்க என்ன பண்ண இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அடைந்திருப்பான் என்றார். அப்போது இருளில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது என்று சொன்னால், நாம் இயேசுவானவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை மன்னிக்காமல் மற்றவர்களிடத்தில் ஒரு வீண் பெருமை வீண் வைராக்கியம் கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒளியில் நாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியாது. இன்னமும் நம்ம இருளில் பாவத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு கொலை பண்ணிட்டா தான் பாவம்னு கிடையாது. இல்லை இந்த ஸ்திரீ சொன்ன இந்த ஸ்திரீயை பார்த்த மாதிரி ஒரு விபச்சாரம் பண்ணி தான் பாவம்னு கிடையாது. மற்றவங்களுக்கு மனசில் ஒரு கெட்டது நினைச்சாலே என்னது, கர்த்தருடைய பார்வையில் அது பாவம். மற்றவங்களுக்கு தீங்கு நினைச்சாலே அது பாவம்.
மற்றவங்களுக்கு விரோதமாக நினைச்சாலே பாவம், மற்றவங்க மீது பொறாமைப்பட்டாலே பாவம். சரிங்களா? மற்றவங்களை பற்றி அவதூறாக பொய்யான தகவல்களை பரப்பினாலே அது என்னது? பாவம். அப்போது இன்னமும் இருளான வாழ்க்கையில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தவிர ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவங்களால என்ன பண்ண வர முடியல. ஏனென்றால் கிறிஸ்துவை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணல, சரியாகவே அவங்க பார்க்கல, கிறிஸ்துவனிடத்தில் வரவில்லை. லிட்டரலாக வந்து போகிற காரியத்தை பற்றி நான் சொல்ல, கிறிஸ்துவத்தில் வரவில்லை. அவருடைய கிறிஸ்துவினுடைய ஆவியை அவங்க பெறலை, கிறிஸ்துவனுடைய தன்மையை அவங்க பெறலை, கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை அவங்க பெறலை. இன்னமும் கூட இந்த வார்த்தையை கேட்டு இன்னமும் கூட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு இருதயமான ஒரு கடினத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. நீ யாருன்னா அப்படி சொல்லுவீங்களா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்கிறோமா, இல்லை இருளின் பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்கிறோமா? என்னோடு கூட 2 பகுதியை மட்டும் நான் காமிச்சு நான் முடிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம், ஏற்கனவே பார்த்த பகுதி தான். யோவான் 3 19, 20, 21 இதை நான் தேவ செய்தியில் நான் சொல்லியிருக்கேன். இதை சரிங்களா? 2வது தேவ செய்தியில் படிச்சிருப்போம் இந்த பகுதியை. வாசிக்கலாம். 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக. எங்க நீங்கள் சொன்னீங்க இயேசுவானவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே. இயேசுவானவர் மன்னிக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை கூட்டிகிட்டு போகிறாரு நீங்கள் சொன்னீங்களே. கரெக்ட் தான். ஆனால் யார் இருளை பிடித்து கொண்டு இருக்கிறார்களோ, நான் இயேசு என்ற ஒளிகிட்ட வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களோ, மன்னிக்காமல், நேசிக்காமல், இறக்கத்தை காட்டாமல், கிருபையை காட்டாமல், இன்னும் நடந்த காரியத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்களோ, அவர்களிடத்துல இருள் தான் இருக்கிறது, ஒளி இல்லை. ஆகவே அவர்கள் சரிங்களா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக இல்லாமல் ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கலாம். 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு. அப்போ ஆக்கினை தீர்ப்பு காரணம் இயேசு தரல. அந்த ஆக்கினை தீர்ப்பை நம்மளுடைய சொந்த பாவமே நமக்கு ஆக்கினை தீர்ப்பை என்ன பண்ணிடுச்சு, நமக்கு கொடுத்துடுச்சு. இயேசுவானவர் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். இயேசுவானவர் நியாய தீர்ப்பை கொடுத்து என் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா சொல்லி சொல்லாதீங்க. அப்போ இயேசுவானவர் ரட்சிக்க வந்தார். ஆனால் நம்மளுடைய சொந்த பாவமே ரட்சிக்கப்பட விடாமல் ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை உட்பட்டவர்களாக நம்மை மாற்றுகிறது. 20ஆம் வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நேரத்தில் வராமல் இருக்கிறான். ஒன்று ஒளியை பகைக்கிறாங்க, நான் இயேசுக்கிட்ட வரமாட்டேன். லிட்டரலாக வந்தோம், ஆவியில் வராமல் பகைக்கிறாங்க. அதே போல் ஒளியின் இடத்துக்கு வரமாட்டுறாங்க. போனேன் நான் அவர் மாற்றிடுவார், நான் இப்படியே இருக்கேன், இந்த லைஃப் எனக்கு போதும். அது மாயமாலமான வாழ்க்கை. 21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு யார் சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்க இயேசுக்கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா வசனம் அவங்களை நடத்திடும். யார் வசனத்தை சொல்லியும் கூட என் இதயத்தை மாற்றிக்க மாட்டேன், அவர் சொன்னால் சொல்லணும் போட்டோம், எத்தனை பிரசங்கம்னா எடுக்கட்டும், நான் அப்படி தான் இருப்பேன், இதயத்தை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க சத்தியத்தின்படி நடவாமல் ஒளியின் இடத்தில் அவர்கள் வராமல் அவர்கள் இருக்கிறார்கள். என்னோட கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5 8வது வசனம் வாசிக்கலாங்களா? இயேசுவானவர் ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அப்ப நம்மளும் ஒளியா வெளிச்சமா இருந்தால் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். 8வது வசனம் வாசிக்கலாம். முற்காலத்திலே அந்தகாரம்னா என்னது? இருள். இருளா இருந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க. அந்த காலத்தில் நீங்கள் யாரையுமே மன்னிக்க மாட்டீங்க, அந்த காலத்தில் நீங்கள் யாரையும் நேசிக்கல, அந்த காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு இருப்பீங்க. ஆனால் இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆகிட்டீங்க. ஒரு கணத்தை அறிஞ்சால் மறு கணத்தை காட்டுங்க, அந்த காலம் இது. வாசிக்கலாம் 8வது வசனம் மறுபடியும். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இருளான காரியங்கள் என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளுங்க. மாம்சமான காரியம், மன்னிக்காத காரியம், நேசிக்கான காரியம், அதை கடிந்து கொள்ளுங்க. சேச்சா என் உள்ளத்தில் அப்படி நான் இருக்கக்கூடாது, கிறிஸ்து என் உள்ளத்தில் இருக்கிற, நான் மன்னிக்கணும் நேசிக்கணுன்ற இடத்துக்கு வாங்க. அடுத்து 12. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. சரிங்களா?
மறைச்சு செய்கிற காரியம், ஒளிச்சு செய்கிற காரியன்றது அவர் அவலட்சணமாக இருக்கிறது. 13 அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ பாருங்க, வெளிச்சம் என்னவா இருக்கும்? வெரி ஓப்பன். வெளிச்சம்ன்றது எதையும் ஹைட் பண்ணாது, எதையும் மறைக்காது. ஆனால் இருள் என்ன பண்ணும்? மறைக்கும். இருள் முன்னாடி விட்டு பின்னாடி பேசும். ஆனால் வெளிச்சம் என்ன பண்ணாது? முன்னாடி விட்டு பின்னாடி பேசாது, ஓப்பன் டாக். எஸ். 14 ஆதலால் தூங்குகிற நீ, எல்லாரும் வாசிக்கலாங்க. 14 வாசிச்சு முடிக்கலாம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எத்தனை பேர் நம்ம வரக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம்? ஆவியில் வரோமா? அவரை பின்பற்றுவதற்கு நம்ம வரோமா? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்கு நம்ம வரோமா? அவருடைய அன்பில் ஆவியில் வேரூண்டி நிலைத்திருப்பதற்கு நம்ம வரோமா? அது இல்லாமல் லிட்டரலாக போகிறதுக்காக நான் இயேசுக்கிட்ட வரேன்னு சொல்லி சொல்லாதீங்க. என் ஆவி மாறுது, என் எண்ணம் மாறுது, என் சிந்தை மாறுது, என்னுடைய புத்தி மாறுது, இயேசு நான் கம்ப்ளீட்டாக என்னை மாற்றிட்டார் சொல்லி அப்படிப்பட்ட சாட்சியை நம்ம சொல்கிறோமா? இயேசு வந்தாலுமே கூட நான் இன்னும் யாரையும் மன்னிக்கலன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா? அப்போது இயேசு இந்த பூமிக்கு தான் வந்தாரே தவிர என் இதயத்துக்கு இன்னும் வராததுனால நான் இன்னும் யாரையுமே என்ன பண்ணல, நான் இன்னும் மன்னிக்காதவனாக நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? இயேசுன்ற வெளிச்சத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? வெளிச்சத்தில் நம்ம நடக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? இயேசுன்ற வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறோமா? 3 காரியங்களை உங்கள் மத்தியில் முன்வைக்கிறேன். 1, இயேசுன்ற வெளிச்சத்தை என்ன பண்ணுங்க? கண்டுபிடிங்க. 2வதாக, இயேசுன்ற வெளிச்சத்தில் நடங்க. 3வதாக, அந்த கண்டுபிடிச்ச இயேசுன்ற வெளிச்சம், நடக்கிற இயேசுன்ற வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் அந்த வெளிச்சம் இருக்கா? எப்பொழுதும் மற்றவங்களுக்கு நீங்கள் பிரகாசத்தை தரீங்களா? எப்பொழுதும் மற்றவங்களுக்கு ஒளி வீசக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலையிலையும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நிறைய வேற்றுமைகள், எங்களுக்குள்ளாக பொறாமைகள், ஆண்டவரே எங்களுக்குள்ளாக முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசக்கூடிய காரியம், ஆண்டவரே எங்களுக்குள்ளாக மற்றவங்களுடைய துன்பத்தை ரசிக்கிற காரியம், ஆண்டவரே எங்களுக்குள்ளாக மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் ஆண்டவரே வைத்தறிச்சல் படக்கூடிய ஒரு காரியம், மற்றவங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு காரியம், ஆண்டவரே இதெல்லாம் கிறிஸ்தவ குணமே கிடையாது. மற்றவங்களை மன்னிக்காத காரியம், விட்டு கொடுக்காத காரியம், நேசிக்காத காரியம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் வைத்துக்கொண்டே நாங்கள் இன்னும் வெளிச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பொய் சொல்கிறோம். நாங்கள் இன்னும் இருளில் தான் இருக்கோம். இயேசுவை நாங்கள் காணாதவர்கள் என்றதை ஆண்டவரே நாங்கள் பதில் சொல்கிறோம். இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலன்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால் மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களை நேசிக்க, ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்க, வைராக்கியெல்லாம் அத்திக்கி நாங்கள் குப்பையில் போடுறோம். வைராக்கியமே எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் வைராக்கியம் பட வேண்டாம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வைராக்கியத்தை நாங்கள் பெறமே தவிர மாம்சத்துக்குரிய வைராக்கியத்தை நாங்கள் பெற வேண்டாம். ஆண்டவரே, நான் இவங்களை கூப்பிட மாட்டேன், அவங்களுக்கு கூப்பிடுவேன், ஏன்னா அவங்கள நான் சேர்க்கவே மாட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளாக இராதபடிக்கு கிறிஸ்துக்குள்ளாக ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள எங்களை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தூங்குகிற நாங்கள் எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்து ஆண்டவரே கிறிஸ்து ஜீவிப்பதை போல நாங்களும் ஜீவிக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிலைத்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புடுவோம். இங்கே இருக்கக்கூடிய யாராவது நான் பல வருடங்களாக ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்லேயோ சொந்தக்கார மத்தியிலையோ இல்லை சபையிலையோ அவங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லி யாருன்னா சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா, இல்லை கூட பிறந்தவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி யாருன்னா சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி யாருன்னா சொல்கிறாங்கண்ணா, பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி யாருன்னா சொல்கிறாங்களா, நண்பர்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி யாருன்னா சொல்கிறாங்களா, ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து வந்தது பாவிகளை நியாயம் தீர்ப்பதற்கு, ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அவர் வரவில்லை. அவர் பாவிகளை மன்னிக்க, நேசிக்க, அவர்களை விடுதலை செய்ய, ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்களுடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதைப் போல
நாங்களும் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க, மற்றவர்களுடைய பாவங்களை பொறுத்தருள எங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈவன் எங்ககிட்ட அவங்க மன்னிப்பே கேட்கலனாலுமே கூட பரவாயில்ல, மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ரொம்ப நன்றி. கர்த்தருக்கென்று நம்மளுடைய அன்பின் காணிக்கைகளை நம்ம கொடுக்கலாம். காணிக்கை எடுக்கிறவங்க முன்னாடி வாங்க, நம்ம இறுதி பாடல் நம்ம பாடுவோம். மைக் ஒர்க் ஆகுங்களா? பாடல் 96, உலகின் ஒளியே இயேசு என்ற பாடல். இந்த பாட்டை எல்லாரும் பாடுவீங்களா? இந்த பாட்டு எல்லாரும் பாடுவீங்களா? ஆமாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.